அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ ஒயர்லெஸ் மவுஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எம்ஐ ஒயர்லெஸ் மவுஸில் வந்து எப்படி வந்து வாங்கி அதை வந்து ரிவ்யூ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஒரு 1-2 ஆர் 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணேன். பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுனா அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது சரிங்களா. இந்த வீடியோவில் வந்து இந்த எம்ஐ மவுஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணுமா சரிங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை பார்த்து வாங்கலாமா இல்லையான்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடும் சரிங்களா. நான் வந்து அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். அது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லை சூட் ஆகலையா அதை பார்த்து வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 500 ரூபாய் வருது சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 கலர் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட், இன்னொன்று பிளாக் சரிங்களா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரைஸில் தான் இருக்குது. சப்போஸ் நான் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து ஒரு எம்ஐ மவுஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த ப்ராடக்ட் லிங்க் அதை யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமில் சும்மா எப்படி ஸ்பீடாக வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மேக்ஸிமம் 2 டேஸில் வந்து உங்களுக்கு மவுஸ் வந்து ரீச் ஆகிடும் சரியா. உங்கள் பிளேஸ்க்கு வந்து அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அமேசான் பே பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் ஆஃபர் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எப்படின்னா கேஷ்பேக் கண்டிப்பாக வரும்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணுறங்காட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது எந்த ஊர்லேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து அனுப்பியிருக்காங்க சரிங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா செல்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பேரியோ ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு பிராண்ட், இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பக்காவாக இருக்குது சரிங்களா. இதில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கியே நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, இதை வந்து எங்கே அன்பாக்ஸ் பண்ணுறது ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஆண்டனா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் நிறைய ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறப்ப இதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் கெஸ்ஸிங்கில் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேப் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒட்டணும் சரிங்களா. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஒட்டி அனுப்பி விட்றாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பார்சல் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. குறைஞ்சது அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 5000 பார்சல் விற்பாங்க சரிங்களா. இந்த மவுஸுன்னு கிடையாது, பொதுவாக சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுதான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். வந்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் பார்க்குற பாக்ஸில் தானே வரப்போகுது. ஓப்பன் பண்ணுறப்ப பார்க்கலாம். வாவ், செமையாக இருக்குது. நான் நினச்சதை விட ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க. இதோட பில் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ரூபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நான் அமேசான் பே பேலன்ஸ்லேருந்து நான் இதுக்கு பே பண்ணியிருந்தேன். பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 500 சரிங்களா. மேபி இப்போ டவுன் ஆகிருக்கலாம், அப்போ இருக்கலாம். டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ப்ரைஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐயில் வந்து பவர் பேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் சரிங்களா. எம்ஐ பவர் பேங்க்கு, ரெட்மி பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் ப்ராடக்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆரஞ்சு கலர் தான் கோட்டிங் கொடுக்குறாங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸ் உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க. இது பாக்ஸுக்கு மேலே இருக்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன். எம்ஐ போர்ட்டபிள் ஒயர்லெஸ் மவுஸ் சரிங்களா. இதோட டாபிக் என்ன அப்படின்னா, எம்ஐ போர்ட்டபிள் ஒயர்லெஸ் மவுஸ். போர்ட்டபிள்னா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து போய்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் டிசைன் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு ப்ளூடூத் மவுஸ், அதாவது இது ப்ளூடூத் மவுஸ் கிடையாது. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லேன், இது ஒயர்லெஸ் மவுஸ் தான். ப்ளூடூத்தில் இது கனெக்ட் ஆகாது. ஒயர்லெஸ்னா அந்த அடாப்டர் கொடுத்துருவாங்க, அதில் கனெக்ட் பண்ணிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் இதில் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் சரிங்களா. இதுவரை கொடுத்ததை விட இது ஒரு வேரியான ஒரு டிசைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் பேட்டரி பேக்கப் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபுல்லாக பிகினிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் உள்ள சொல்கிறேன் கண்டிப்பாக. இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் 1200 DPI. ஹை ரெசல்யூஷன் அந்த DPIனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மவுஸ் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மவுஸில் வந்து இப்போ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது. இப்போ லைட்டாக மூவ் பண்ணால் லைட்டாக நகரணும் சரிங்களா. அதை வந்து மென்ஷன் பண்ணுறது. அல்ட்ரா லைட் வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் இருக்கும். நம்ம செல்லு போட்டதுக்கப்புறம் தான் வெயிட்டே தெரியும் சரிங்களா. Xiaomi இனோவேஷன் ஃபார் எவ்ரிஒன், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மற்றபடி இது ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங்னா பெங்களூரில் தான் போட்டிருக்காங்க. ஆர்ஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனா சரிங்களா. ஓகே, உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எம்ஐ நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக வெளியே ஓப்பன் ஆக மாட்டேது பாக்ஸ். நானும் பொட்டி உடையாமல் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் இதை பிரித்து காட்டுறேன்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்ன ரிவர்ஸில் போகுது? ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். இருங்க, உங்களுக்கு நான் இது கவர் ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பார்க்குறேன் சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். வெறித்தனமாக இருக்கே, இது போதுமே, உண்மையில செம்மையாக இருக்குங்க. நான் சும்மா என்னடா வந்து இதுக்கே எப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது நீங்கள். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மவுஸ் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இது என்ன அப்படி மற்ற மவுஸுக்கும் இதுக்கும் என்ன அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் நீ பார்த்துட்ட அப்படின்னு கேட்டால், இந்த சைஸுக்கு நான் மவுஸ் பார்த்ததே இல்லை சரிங்களா. கொஞ்சமாச்சு மேலே வந்து நம்ம கிளிக்கே மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து எப்படின்னா ஒரு 3 சென்டிமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கவர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்னங்க இப்படி மூஞ்சியே தெரியுதுங்க. அந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மேபி அந்த கேமராவே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மவுஸ்லேயே அந்த மூஞ்சி பார்க்குற மாதிரியே இருக்குது, அவ்வளோ பளபளப்பாக இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் பார் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. உண்மையிலே கிளிக்கே வேறு லெவலுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ண கிளிக் ஆகுது. பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது. சென்டர் பட்டனுக்கு இப்போ அந்த ஸ்க்ரோல் பட்டனில் எதுக்கு பட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கிளியர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த ஸ்க்ரோல் ஆகிட்டே வரும் சரிங்களா. அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு செல்லு எப்படி இருக்குது, செல்லு எப்படி போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் பார்த்துடலாம். ஓகே, இது நம்ம செல்லு போட தெரில, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்பயுமே பின்னாடி தானே செல்லு போடுற மாதிரி இருக்கும், அதனால் நமக்கு தெரில. மேனுவல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி செல்லு போடுறாங்க அப்படின்னு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்படியே மேலே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு தெரியவில்லை, நான் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபன் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் என்ன நினச்சேன்னா மொத்தமாக 2 பேட்டரி சொன்னாங்கல்ல, பட் ஒரு பேட்டரி தான் இதில் போடுற மாதிரி இருக்குது. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் 2 பேட்டரி போட தேவையில்ல, ஒரு பேட்டரி போட்டால் போதும் சரிங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது விட சின்னதாக எப்படி தான் எங்களுக்கு இந்த மூளை இருக்குன்னு தெரில, இவ்வளோ குட்டியாக வந்து அந்த யூஎஸ்பி டாங்கிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்னன்னா இதில் ஒரு செல்லை போட்டு இப்போ வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு ஒரு பட்டன் இருக்குது சரிங்களா. அந்த இப்போ எப்படின்னா செல் போட்டுட்டு அந்த கனெக்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் வந்து இது மேலே டாப் இருக்குது பார்த்தீங்க. ஐயோ சரி விடுங்க, சும்மா ஒரு பதட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கரெக்டாக இப்படி போட்டு விட்டால் இருங்க, எப்படி போடுறது அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி அவங்க போட்டு கொடுத்துருந்தாங்களோ அதேமாதிரி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக லாக் ஆகிடுச்சு சரிங்களா. செமையாக இருக்குங்க, உண்மையாலும் சூப்பர். இது ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தள்ளினீங்கன்னா ஆன், கீழே தள்ளினீங்கன்னா ஆஃப். அதாவது ரெட் வந்து ஆன், க்ரீன் வந்து ஆஃப் சரிங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு செல்லு போட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதுக்கு செல்லு போடணும். ஆனால் வந்து நான் ஏற்கனவே உள்ள செல்லு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடியோ கட் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஃபன்னாக இருக்குது வீடியோவில், அதனால் வந்து அப்படியே நானே ஒரு ட்ரையல் பார்த்தேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதுக்கு போடக்கூடிய ஒரு செல்லு சரிங்களா. AA செல். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், சின்ன செல் பெரிய செல்னு சொல்லுவாங்க. இந்த செல் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வால் கிளாக்கில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு செல். இது எவ்வளோன்னா ஒரு 15 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த செல்லை வந்து இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த எம்ஐ டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்ஐ டாங்கிள் அதை வந்து எடுத்து சைடில் வச்சிட்டேன். இப்போ வந்து அந்த செல்லை மட்டும் கரெக்டாக போடுறேன். பார்த்தீங்கன்னா போட்டேன் சரிங்களா. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ செல்லு போட்டாச்சு, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்லு போட்டாவே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் சரிங்களா. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும் சரிங்களா. எந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. இதை வந்து மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டு எங்கடா கீழே வந்து லைட் எரியுமே சிவப்பு கலர் அப்படின்னு கேட்கலாம். எம்ஐ மவுஸில் அந்த லைட் எரியாதுங்க, நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல சரிங்களா. அது வேறு ஏதோ ஒரு இன்ஃப்ராரெட் மாதிரி சரிங்களா. லைட் வந்து ரெட் கலரில் எரியாது. இதனால் என்ன ஒரு பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாசிபிலிட்டி அப்படி அதிகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அதில் லைட் எரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, செல்லில் இருக்க சீக்கிரம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டவுன் ஆயிடும் சரிங்களா. இதோட பேட்டரி பேக்கப் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அசால்ட்டாக 12 மாதத்துக்கு தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு AA செல், ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய AA செல். பட் நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா இல்லை வந்து இது டூப்ளிகேட்டானலாம் தெரியாது சரிங்களா. நான் வந்து கஸ்டமர் ரிவ்யூவில் பார்க்குறப்ப அதிகபட்சம் 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் தாங்குது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் தாங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் வந்து 8 மணி நேரம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுலேருந்து குறைச்சிக்கங்க, 2 மாதத்துக்கு தான் யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அந்த மேல் டாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பக்கா டிசைனிங். உள்ளே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார் இருக்குது, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 அது ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் லெஃப்ட் கீ, அந்த 2 கீயும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்டை வந்து அதில் இருக்க மாதிரி
ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகுது சரிங்களா. லாக் ஆகுறதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து லேப்டாப் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐ டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன டாங்கிள், இதை வந்து நான் இப்போ லேப்பில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான் சரிங்களா. இதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா, டிரைவர் போடணுமா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் மானிட்டரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே சூப்பராக ஒர்க் ஆகுது, டீசெண்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து மவுஸில் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா, அது வந்து என்ன டிவைஸ்னு காமிக்குது அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ப்ளூடூத் மவுஸ் கிடையாது. நீங்கள் இந்த அடாப்டர் வச்சுருந்தா தான் ஒர்க் ஆகும் சரிங்களா. நான் வந்து இதை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண போகிறேன். இதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz சரிங்களா. இது வந்து ஒரு ஒயர்லெஸ் ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு மவுஸை கனெக்ட் காமிக்கிறேன். செட்டிங்ஸில் மவுஸ் செட்டிங்ஸ் ஓகே நல்லா தாங்க இருக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது ஒரு ஃபீலிங் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங்கை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து கொடுத்துட்டேன். சென்சார் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணும் என்னென்னு. இது வந்து எல்லா ஓஎஸுக்குமே செட் ஆகும். விண்டோஸு, மேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும் சரிங்களா. விண்டோஸ்லாம் எல்லாமே செட் ஆகும். இதில் என்ன ஒரு மேஜர் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கண்ணுக்கு அது எதுவுமே சிக்கலைங்க. உண்மையில தான் எந்த ஒரு மேஜர் டிஃபெக்ட்டுமே நான் ரிசர்ச் பண்ண அளவுக்கு, எனக்கு மூளைக்கு எட்டின அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இதுக்கு இன்னும் வரல சரிங்களா. சப்போஸ் இனிமேல் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணுறேன். என்னோட கம்யூனிட்டி டேப்லேயே உங்களுக்கு நான் நோட்டிஃபை பண்ணுறேன் சரிங்களா. அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே இப்போ வந்து இந்த மவுஸை பற்றி வேறு ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதில் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து 24 ஹவர்ஸுமே நீங்கள் மவுஸ் வந்து ஆனில் வச்சுருக்காதீங்க சரிங்களா. நீங்கள் வந்து பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃப் பட்டன் இருக்குல்ல, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ரொம்ப ரெடியூஸ் ஆகிறது கம்மியாயிரும் சரிங்களா. ஏன்னா சென்சார் வந்து ஆன்லேயே இருக்கும். அது ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு கண்டிப்பாக அந்த மவுஸை வச்சு ஓடலாம். பேட்டரி வந்து ட்ரைன் ஆகாத பார்த்துக்கலாம். ஓகே வேறு என்னென்ன கலரில் இருக்குன்னா, அதாங்க 2 கலரில் தான் இருக்குது. ஒயிட் என்ன தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒயிட் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் ஒயிட் அப்படின்னா நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணலாம். ஒரு மேக் புக் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் ஒயிட் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதில் அழுக்கானா பார்த்தீங்கன்னா அதில் நல்லாவே தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்காவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்தோடனே உழுவுது. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 சைடில் மேக்னெட் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் கீழே போட்டாலும் மேக்ஸிமம் தெரிச்சு கீழே வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்புறம் இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 56 கிராம் தாங்க வருது. உண்மையிலும் சொல்ல போனால் ஒரு 56 கிராமுக்கு தான் வருது. அதாவது செல்லு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணாமல், செல் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 கிராம் வருது சரிங்களா. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 80 கிராம். இது எத்தனை வோல்டேஜில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வோல்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் வந்து ரன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஒயர்லெஸ் மவுஸ்க்கு 2 செல் போடுவாங்க. பட் வந்து இது ஒரு செல்லே ரன் ஆகுது சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இது அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் எனக்கு தோணுது. ஓகே இதோட வாரண்டி பற்றி நான் இப்போ சொல்லணும். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வாரண்டி தராங்க. இதோட செல்லர் சைடு அதாவது அப்பேரியோ பிரைவேட் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி தராங்க சரிங்களா. இதை வந்து வாரண்டி எப்படா நான் கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த வாரண்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேபி ஏதாச்சும் உங்களுக்கு எம்ஐ ப்ராடக்ட்டில் டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணி உங்களோட வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே எனக்கு வந்து இன்னுமே டவுட் இருக்குது, நீ சொன்னதில் லைட்டாக புரியலை அப்படின்னு நினச்சா கூட நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து இது கொடுத்துறேன். இதோட யூசர் மேனுவல் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் படிச்சேன்ல, இதை வந்து அப்படியே உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பியை வந்து டெஸ்கிரிப்ஷனில் வச்சேன். மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மலையாளத்தில், ஹிந்தியில் சும்மா நான் பேசுகிறது புரியாமல் சும்மா வீடியோவை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப, அதாவது அந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் எல்லாம் தரமாக வந்துட்டு இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து இதை நம்ம அனுப்புகிறப்ப செல்லையும் சேர்த்து அனுப்பிடணும்னு வச்சுக்கோங்க, லாஸ் நமக்கு தான். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.